அனைவரும் எபிரேயர் 11வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 11வது அதிகாரம். நாங்கள் கடந்த ஒரு 30 வாரங்களுக்கு மேலாக நாங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து விசுவாச வாழ்க்கையை குறித்து நாங்கள் தொடர்ந்து வேதத்தை நாங்கள் தியானித்து வருகிறோம். நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் 12வது வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கடவுள் அறிகிற அறிவினால நிரம்பணும் என்றது கடவுளுடைய சித்தமா இருக்குது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியவும் ஆண்டவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினது மட்டும் இல்லாம சபைக்குள்ள நாங்க வேதத்தை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சபையில வேதத்தை என்ன செய்யறோம், போதிக்கிறோம். பிரசங்கம் மட்டும் இல்ல, சபையில ஒரு படிப்பினைகளும் என்ன செய்யுது, நடைபெறுகிறது. இந்த வேதத்தை நாங்க இவ்வாறு ஒவ்வொரு வாரங்களும் வசனங்களா எடுத்து என்ன செய்யறோம், நாங்க தியானிக்கிறோம். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம். நீங்க கேட்கலாம், எப்படியெல்லாம் எடுத்து ஒவ்வொரு வசனமா நாங்க படிக்கணுமா, தியானிக்கணுமா என்று கேட்டா நிச்சயமா நாங்க தியானிப்போம். நாங்க எவ்வளவு சத்தியத்தை அறிந்து கொள்றோமோ அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை தரும். எத்தனை பேர் ஆன்மீக சொல்றீங்க? நீங்க விசுவாசத்தோட இந்த சத்தியத்தை நீங்க கேட்பீங்களா இருந்தா நிச்சயம் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து நான் தொடர்ச்சியா 30 வாரங்களுக்கு மேலா நான் சபையில பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நாங்க 11வது 12வது வசனத்தை நாங்க வாசிக்க போகிறோம். 11வது 12வது வசனம். அதுல 11வது வசனத்தை பாருங்க, அது வாசிங்க ஒருவர். விசுவாசத்தினாலே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 11, 12 எல்லாரும் சேர்ந்து நீங்க வாசிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இது எப்படி நடந்தது? என்ன, சரீரம் செத்தவன் ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்டா? சரீரம் செத்தவன். உலகம் ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றதுண்டா, அவன் சரீரம் செத்தவன், அவன் இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறான். சாராவை பார்த்து என்ன சொன்னாங்கண்டா, சாராவுடைய கற்பப்பை என்ன செஞ்சிருச்சு, இல்லாம போயிருச்சு. அவன் முதியவன். இதுல இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லுது, ஆபிரகாம் மிகவும் முதியவன் அப்படின்னா அவன் கிழவன். அதே போல குழந்தை பேச்சுக்கான வாய்ப்பு இல்லாதவன். ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் எல்லாம் சொல்லுங்க, முதியவன், குழந்தை பேச்சுக்கான வாய்ப்பு இல்லாதவன். அப்ப சாராலும் அப்படியே, அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, சாராலும் அப்படியே. ஆபிரகாம் மிகவும் முதியவன், குழந்தை பேச்சுக்கான வாய்ப்பு இல்லாதவன். சாராலும் அப்படியே. அப்படின்னு சாராலும் முதுமையான பருவமுடையவரா இருந்தால் அவளுக்கும் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் ஒரே மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது அவள் சொல்லுது, அவள் மலடியா இருந்தாள். சாரால் யாரும் மலடியா இருந்தாள். ஒரு குழந்தைய சுமக்கிறதுக்கு கற்பப்பை இல்லாதவளா இருந்தாள். இப்படியாக சாராளுடைய நிலைமையை பார்க்கும்போது அவளுடைய சரீர நிலைமையை கொண்டு என்ன செய்ய முடியாது. அவளுடைய பலத்தினால, அவளுடைய ஆற்றலினால, பராக்கிரமத்தினால அவளுக்கு தேவையான அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஆனா அவள் குழந்தையை பெற்றெடுத்தாலும் எதனால பெற்றெடுத்தாலாம்? அவளுக்கு ஆற்றல் இருந்தபடியினால அல்ல. ஏன்னா அவளுக்கு ஆற்றல் இல்லை. அப்ப எதனால குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றால் ஆண்டவரை நம்பினபடினால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று அவரை விசுவாசித்தபடியினார். இன்றைக்கு அதே போல இந்த வார்த்தையை தியானிக்கிற நானும் நீங்களும் இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல பலனற்றவர்களா இருக்கலாம். நாங்க இதுல இருக்கிறவர்கள் முதியவர்களா இருக்கலாம். உங்களுக்கு சில வாய்ப்புகள், சாராளுக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை பெறத்துக்கான வாய்ப்பு இல்லாத போதும் அந்த குழந்தை பெற வைக்கிற ஆண்டவரை விசுவாசிச்சபடியினால கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கான ஆற்றல் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றிலும் மேலான கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் போது, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரை நீங்க விசுவாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கும்படிக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல அழகா சொல்லப்படுது, ஆபிரகாம் மிகவும் முதியவனா இருந்தான், சாரா மிகவும் முதியவனா இருந்தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது ஆதியாகமம் 12
ஆபிரகாமோட வயசு எத்தனை? 75. சாராவுடைய வயது எத்தனை? 65. அவங்க 2 பேரும் பிள்ளை பெறும்போது அவங்களோட வயது எத்தனை? ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராருக்கு 90 வயது. அப்ப அந்த சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாம் 75 வயதுல இருந்து 75 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின போது உண்மையா விசுவாசிச்சிருந்தால் இன்னும் 10 மாதத்துல 76வது வயதிலேயே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிடைச்சிருப்பான். கர்த்தர் வாக்குத்தத்தம் சாராளுக்கு பண்ணும் போது 65 வயது, ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பண்ணும் போது சாராளுக்கு 65 வயது. ஆனா சாராள் தன்னுடைய சரீரத்தின் பலவீனத்தை பார்க்காம வாக்கு பண்ணின கர்த்தரை பார்த்திருந்தா கர்த்தர் 66வது வயதிலேயே, அதாவது குழந்தையை பிறகு ஒரு 10 மாதம் தான் தேவை. அப்ப அந்த 10 மாதத்திலேயே 66வது வயதிலே சாராளுக்கு புள்ள பிறந்திருக்கும். ஆனா ஏன் 90 வயது வர வரைக்கும் சாராளுக்கு புள்ள பிறக்கல? ஆபிரகாமுக்கு ஏன் 25 வருஷங்களா புள்ள பிறக்கல? அதாவது 99 வருஷம் புள்ள பிறக்கலண்டா வேதாகமத்துல 12ல இருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆகுது. அப்ப ஏன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த ஆதியாகமம் 12 தொடக்கம் 18ஆம் அதிகாரம் வரைக்கும் புள்ள பிறக்காம என்ன நடக்குது? நிறைய தடைகள் வருது, நிறைய காலம் வெயிட் பண்ண வேண்டி காத்திருக்க வேண்டி இருக்கிறதுண்டா அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை பார்க்காம, அவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை பார்க்காம, அவங்க தேவனை நம்பாம தங்களுடைய சரீரத்தையும் தங்களுடைய பலவீனத்தையும் பார்த்ததுனால, தங்களுடைய இயலாமையில பார்த்ததுனால அவங்க அநேக ஆண்டுகள் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்து வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க சந்தேகப்பட்டு கொண்டு இதெல்லாம் நடக்குமா, எனக்கு நடக்குமா, நான் இந்த வாழ்க்கையில் ஆகுவேன், என்னுடைய பலத்தினால முடியாது, நான் இவ்வளவு படிக்கலையே, எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு, நான் விரும்புகிற காரியத்தெல்லாம் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் நல்லா படிக்கலையே, எனக்கு சரியான தொழில் இல்லையே, நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், எனக்கு அவ்வளவு வருமானம் வர்ற தொழில் இல்லையே, அப்ப நான் எப்படி பெருக முடியும், எனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லையேன்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் மிகவும் கிருபை உள்ளவரா இருக்கிறார், அன்புள்ளவரா இருக்கிறார், இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த மனிதனையும் அவரால் உயர்த்த முடியும், அவரால தூக்கி நிறுத்த முடியும், அவரால் மேன்மைப்படுத்த முடியும். ஒரு மனுஷன் தன் இயலாமையில கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் உங்களுடைய இயலாமையில கர்த்தர் செயல்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அநேக நேரங்கள்ல பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னையை வைத்துக் கொண்டு சொல்றேன், நீங்க எல்லாரும் என்னையை குறிச்சு இவன் நான் முடியாது, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லலாம். அதே போல என்னுடைய குடும்பமும் சொல்லலாம், இவனால முடியாது, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், இவன் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லலாம். ஆனா இதை விட மோசமான நிலைமை என்னன்னா, நானே என்னைய குறிச்சு இப்படி சொல்றதா இதை விட மோசமான நிலைமை. நீங்க என்னைய இப்படி சொல்றதை விட, எங்களோட குடும்பம் இதை சொல்றதை விட, என்னோடு இருக்கிறவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் இதை சொல்றதை விட, நானே என்னைய குறிச்சு என்ன சொல்லக்கூடாது, என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. யாரு என்னைய பத்தி என்ன சொன்னாலும் நான் கர்த்தர் என்னைய குறிச்சு என்ன சொல்லியிருக்கிறாரு அதை சொல்லும் போது கர்த்தர் என்னைய கொண்டு அநேக ஆச்சரியப்படுத்தக்க விதத்துல கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி வாழ்கிற குடும்பமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நீங்க அதிகமா நேசிக்கிற நபரா இருக்கலாம், உங்களை அதிகமா நேசிக்கிறவர்களா இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, உன்னால மேல வர முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது, உன்னால நல்ல வழிய உடைத்து நல்லா மேல வர முடியாது, இதை வாங்க முடியாது, அதை வாங்க முடியாது, இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா நீங்க மனம் சோர்ந்து போய் நீங்களும் உங்களை அப்படி சொல்லி கொள்ளாம, இல்ல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தான் நான் சொல்லி மகிழ்வேன். யார் என்ன சொன்னாலும், என் நண்பர்களே என்னை வெறுத்தாலும் நான் கடவுள் என்ன குறிச்சு சொன்னதான் நான் சொல்லுவேன். நாங்க யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவனுடைய 3 நண்பர்களும் வந்து என்ன செய்யறாங்க, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்கு மாற என்னென்னமோ அலப்புறாங்க. அவனுடைய மனைவியும் என்ன செய்யறாரு, சரி சுத்தி இருக்கிற நண்பர்கள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா கூட இருக்கிற மனைவி என்ன சொல்றாரு, தேவனை தூசித்து ஜீவனை விடும், இனி அவ்வளவுதான், இனி முடிச்சு போச்சு, இனி நீர் எல்லாம் ஒன்றுமே இல்லை, இவ்வளவு நாள் உனக்கு இருந்த மதிப்பு இல்ல, சொத்து இல்ல, பிள்ளைகள் இல்ல, கனம் இல்ல, உனக்கு இனி ஒன்றுமே இல்லை, நீர் இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, கடவுளை மறுதளிச்சுட்டு செத்து போகும் என்று சொல்றான். அதே போல நீங்க உங்களோடு இருக்கிறவர்கள் சொல்லலாம், நீ இந்த ஒன்றுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன், நீ செய்யற ஒன்றுமே வாய்க்காதுன்னு சொல்லலாம். ஆனா ஜோபு பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் என்ன செய்யலாம், தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யலாம், ஆண்டவரே இந்த இவர்களை என்ன செய்யுங்க, மாற்றுங்க, அவனுடைய மனதில் இருக்கிற கசப்பான எண்ணங்களை நீக்குங்க அப்படின்னு சொல்லும் போது வேதம் சொல்றது, ஜோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சூழ்நிலையிலையும் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்ற மனைவி
சுத்தி இருக்கிறவர்கள் மத்தியிலே ஜோபு கடவுளை நம்பினதுனால, விசுவாசித்ததுனால கர்த்தர் இழந்தவைகள் எல்லாம் திருப்பி மீட்டு கொடுத்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இங்க ஆபிரகாம் சாராருடைய வாழ்க்கையிலே அதான். அவங்க 25 வருடங்களா 24 வருடங்களா சந்தேகம், அவிசுவாசம், கவலை, விலகியும் அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய இயலாமை அவங்களே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம பேசுற வார்த்தையுடைய ஒரு சின்ன தலைப்பு என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? The promise maker is the promise keeper. அதாவது வாக்குத்தத்தத்தை உண்டாக்கின ஆண்டவர். வாக்குத்தத்தத்தை மேக்கர் என்றா உருவாக்குறது. ஒரு கேக்க செய்யறவங்க தான் கேக் மேக்கர்னு சொல்லுவோம். அப்ப வாக்குத்தத்தத்தை உருவாக்கின ஆண்டவர், வாக்குத்தத்தத்தை சொன்ன ஆண்டவர், அவர் அதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நீங்க எபிரேயர் 11:11 வாசிங்க. எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா மேல சொல்லப்பட்ட ஆபேல், நோவா, ஏனோக்கு இவங்க எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு தேவையான அற்புதத்தை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, விடுதலையை எப்படி பெற்றுக்கொண்டாங்க? கடவுளை விசுவாசித்ததனால பெற்றுக்கொண்டாங்க, கடவுளை நம்பினதனால பெற்றுக்கொண்டாங்க. அப்ப சாராளும் எப்படி தனக்கு தேவையான ஈசாக்கை பெற்றுக்கொண்டாங்க சொல்லுவோம். சாராள் தனக்கு தேவையான ஈசாக்க அவள் முதிர்வையா இருக்கும் போது, கற்பந்தரிக்க பலனடைய முடியாத சூழ்நிலையில் இருக்கும் போது சாராள் எப்படி ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்? என்ன சந்தர்ப்பம் சொல்லுவாங்க? விசுவாசத்தினால, தேவனை நம்பினபடினால, தேவனை சார்ந்து கொண்டபடினால. விசுவாசம் என்றா என்னன்னு சொல்லுங்க. விசுவாசம் என்றா என்னன்னு? நடக்க முடியாதுன்னு உலகம் சொன்னாலும், நடக்க முடியாதுன்னு உங்களுடைய குடும்பம் சொன்னாலும், நடக்க முடியாதுன்னு உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் சொன்னாலும், ஏன் உங்களோட மனசாட்சியே சொன்னாலும் கடவுளை அதை செய்து முடிப்பார்னு நம்புறதுதான் விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய சரீரம் சொல்லும் இது சரி வராது என்று சொல்லும். ஆனா நம்முடைய ஆவி ஆத்மா சொல்லுகிற அந்த ஆண்டுடைய வெளிப்பாடு என்னது? அதன் மேல வைக்கிற நம்பிக்கை என்னது? விசுவாசமா இருக்குது. அதாவது விசுவாசம் என்ன எதை சொல்லுங்கன்னா, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. ஏன்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நம்பப்படுகிறவர்களின் உறுதியா நம்புறது. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனா, நீங்க மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அங்க லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் இருக்குது. நீங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு என்ன செய்வீங்க? அந்த 4வது பட்டன் அமுத்துனீங்கன்னா போதும், அது உங்களை மேல கொண்டு போய் விடும். அதே போல விசுவாசம் என்னன்னா, அது எப்படி மேல கொண்டு போய் விடும் கேள்வி கேட்கறது விசுவாசம் இல்லை. உங்களோட மேல அதுக்குள்ள போறது, அது அமர்த்துறது. அது அமர்த்திட்டு நீங்க சும்மா வாய முடிஞ்சு நின்றா போதும், அது என்ன செஞ்சிடும்? மேல போகும். அதே போல நீங்க ஆண்டுடைய வார்த்தைகளை பேசினா போதும், அதையே தியானித்து கொண்டிருந்தா போதும், உங்களுடைய ஆண்டவர் சொன்ன உங்களுடைய வேலைகளை நீங்க நேர்மையா நீதியா செய்தா போதும், அது உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்தும். ஏற்ற வேலையில நீங்க 4ஆம் மாடிக்கு போகணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அது ஒருவேளை நான் நின்றுட்டேன்னா லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் கதவுக்கு முன்னுக்கு நான் இதெல்லாம் வர மாட்டேன், நான் படியில ஏறி வரவே, நான் உள்ள வந்து ஒருவேளை கரண்ட் போயிட்டேன்டா, நின்றுட்டேன்டா, நம்ம அப்படி எப்படியாச்சும் யோசிக்கிறோமா? நான் அடிக்கடி சொல்றது, ஏன்னா இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னண்டா, மன்னார் பாலத்தை தாண்டி நம்ம போறோம் வாரோம், என்ன போயிட்டு வரும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் போயிட்டு பாலத்தை ஆட்டி பார்த்துட்டு என்ன செய்யறது? போறது இல்லை. ஏன்னா நம்ம மனுஷன் அதை கட்டினவனை நம்புறோம், அது உறுதியா இருக்குது, அது அசையாது, அது விழுந்துற ஆளு. நான் அங்க போய் சேர வரைக்கும் அது சேதமடையாது. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? அந்த பாலத்துல தைரியமா போறோம். அந்த பாலத்தை உறுதியாத்தான் கட்டியிருப்பாங்கன்றது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதை பத்தின சிந்தைய வருதில்லையே, நான் பத்திரமா போவேன். அதே போல பஸ்ல நம்ம ஏறும்போது அந்த பஸ் டிரைவர் மேல இருக்கிற நம்பிக்கை, நீ நல்லா ஓடுவியா, நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. நீ மெதுவா ஓடு, ஸ்பீடா ஓடாத, அடிபட்டுறியா, அதெல்லாம் கேட்கறது இல்லை. எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? அந்த மனுஷனை நம்பி அந்த பஸ் ஏறி போய் இருக்கிறோம், அவன் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு நம்புறோம். அதே போலதான் விசுவாசம் என்றது இதை காட்டிலும் வல்லமை உள்ளவர், உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் பத்திரமா நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். அவர் நாம் போக வேண்டிய இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இடையில எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை முறியடிப்பார். அப்படி தேவனை சார்ந்து கொள்கிறது தான் விசுவாசமா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடி ஆகும் உண்டு, அவன் விசுவாசித்து சொன்னபடி ஆகும் என்று மார்க் 11:23 சொல்லுது. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். அப்ப விசுவாசம்
விசுவாசம் என்றால் என்னென்று பார்த்தோம். விசுவாசம் என்ற நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று பார்த்தோம். விசுவாசம் எப்படி வருது? ஒரு மனுஷனுக்கு உங்களுக்கு விசுவாசம் வரணும், விசுவாசம் இல்ல, விசுவாசம் வரணும் என்றால் கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, கடற்கரை விசுவாசம் தான் இருக்குது, அது வர்த்திக்க பண்ணணும் என்ன செய்யணும்டா தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும். ரோமர் 10:17 சொல்லுது, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதால் வரும். எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதால் வரும். எப்பயாச்சும் இருந்தது இல்லை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒருக்க கேட்டுக்கொண்டிருக்கிறதால் வராது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதால விசுவாசம் வரும். சந்தேகம், பயம் எப்படி வரும்? சந்தேகம், பயம், கவலை, மனசோர்வு. என்ன சொல்லுங்க? சந்தேகம், பயம், கவலை, மனசோர்வு. இது எப்படி வரும்? எதிர்மறையான உலகத்தின் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால வரும். இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் அதிகமா இருக்குதா, சந்தேகம் அதிகமா இருக்குதா? விசுவாசம் அதிகமா இருக்குதா, பயம் அதிகமா இருக்குதா? விசுவாசம் அதிகமா இருக்குதா, கவலை அதிகமா இருக்குதா? விசுவாசம் அதிகமா இருக்குதா, மனசோர்வு அதிகமா இருக்குதா? ஆராய்ந்து பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்லுவோம், என்னது? பயம், கவலை, மனசோர்வு, என்ன எல்லாம் இதுதான் நிறைய இருக்குது. ஏனென்றா நாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறத விட நம்முடைய சுத்தி இருக்கிற மனுஷனுடைய வார்த்தையை அதிகமா கேட்கிறோம். அவருடைய வார்த்தை நம்ம பிள்ளைங்க விசுவாசத்தை தூண்டுது இல்ல, பயத்தை தூண்டுது, எரிச்சலை தூண்டுது, கோபத்தை தூண்டுது, வெறுப்பை தூண்டுது, ஒரு நம்பிக்கையை தூண்டுறது கிடையாது. ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை கேட்கும் போது பயம் உண்டாகுதா, விசுவாசம் உண்டாகுதா? விசுவாசம் உண்டாகும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணு, நமக்குள்ள இருக்கிற பயத்தை, கவலை, அவநம்பிக்கைய மனசோர்வை பிடிக்கி எறியும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? உண்மையா நீங்க தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்பீங்கடா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறையானதையும் இந்த வார்த்தை பிடிக்கி எறியும், உங்களுக்குள்ள விசுவாசத்தை தரும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இப்படித்தான் 65 வயதுல சாராளுக்கு வார்த்தை உண்டாகுது. 75 வயதுல ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12 வார்த்தை உண்டாகுது. ஆனா அவங்க 99 வயது ஆபிரகாமுக்கு வரும் வரைக்கும், சாராளுக்கு 90 வயது வரும் வரைக்கும் அவங்க அந்த வார்த்தையை உள்ள எடுத்துக்கொள்ளவே இல்லை, அதை விசுவாசிக்கவே இல்லை. மிச்ச எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு தேவையான ஈசாக்கு கிடைக்கல. ஏன் ஈசாக்கு கிடைக்கல? இன்னைக்கு உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு தேவையானது தாமதமாகி கொண்டிருக்கிறது, இன்னும் கிடைக்காம. உங்களுக்கு முக்கியமான ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் தாமதமாகி கொண்டிருக்குது. ஆனா நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்த்தது மிஞ்சி நடந்திருக்குது. ஆனா உங்களுக்கு தேவையானது நடக்காததுனால இன்னும் தேவனை பூரணமா சார்ந்து கொள்ளாம, தேவன் மேல நம்பிக்கை இல்லாம, இது என்ன சேர்ச்சுக்கு போய் என்ன பிரயோசனம், வசனத்துக்கு என்ன பிரயோசனம், சும்மா இதே பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அவநம்பிக்கை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பிரியமானது, தேவையானது கிடைக்கல. அதுக்கு காரணம் வந்து ஆண்டவரோ இல்லை, பாஸ்டரோ இல்லைட்டு உங்களோட அப்பா அம்மாவோ உங்களோட குடும்பமோ இல்லை. அதுக்கு காரணம் நீங்க தான். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு 25 வருஷம் எடுத்ததுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அல்ல, அவங்க விசுவாசிக்காம போனதுனால. ஏனென்றா அந்த 24 வருஷம் 100 வயது வந்த வரைக்கும் ஆபிரகாம் வந்து என்னத்தை நம்பி கொண்டிருந்தான்டா, அவன் தன்னுடைய சரீரம் முதிர் வயதாயிருச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போயிருச்சு, சாராளுக்கு கற்பம் தரிக்க பலன் இல்லை, அப்படியே நம்பி விசுவாசிச்சு கொண்டிருந்தான். அதுல 12வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. 12வது வசனம், ஆனபடியினாலே சரீரம் செத்தவென்ற எண்ணத்தகம் ஒருவனாலே. அப்ப ஆபிரகாம உலகம் எப்படி எண்ணுது சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம உலகம் எப்படி எண்ணுது? சரீரம் செத்தவன். எல்லாம் சொல்லுங்க, சரீரம் செத்தவன். ஆபிரகாம அவனை சுத்தி வாழ்கிற அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய உறவினர்கள், அவனுடைய நண்பர்கள், அது மட்டும் இல்லாம சாராள் எப்படி பார்க்கிறாள்? சரீரம், என்ன சொல்லுங்க, சரீரம் செத்தவன். அப்ப உலகம் எப்படி பார்க்குது ஆபிரகாம? சரீரம், என்ன சொல்லுங்க, சரீரம் செத்தவன். அவனுடைய குடும்பம், நண்பர்கள், வேலைக்காரர்கள், உறவினர்கள் எப்படி பார்க்கிறாங்க? சரீரம் செத்தவன். சரி, நம்ம முன்பு சொன்னது போல இவங்கெல்லாம் அப்படி பார்க்கறது பிரச்சனையே இல்லை. அவன் எப்படி அவனை குறிச்சு பார்க்கிறாங்க? சரீரம், என் சரீரம் சாக போகுது, என்ன நான் சாக போறேன், என்ன நான் கொல்ல பெற முடியாது அப்படின்னு தான் எண்ணி கொண்டிருக்கிறான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 99 வயசு வரைக்கும் என்ன தெரிஞ்சுறான்? நான் கிழவனா இருக்கிறேன், எனக்கு முதிர் வயதுல இன்பம் உண்டாகுமோ, ஆதியாகமம் 18 சொல்லப்படுது. அப்ப
அவனுக்கு இருக்கிற இயலாமைய பலவீனத்தை அவனுடைய தோல்விகளை சிந்தித்துக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறான். உலகமும் என்னது, என குடும்பமும் என்னது, நண்பர்களும் அப்படியே என்றாங்க, உறவினர்களும் அப்படியே என்றாங்க. அவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? உலகம் உங்களை பார்த்து எதிர்மறையா என்னது, உங்களால முடியாதுன்னு சொல்லுது என்னது, உங்களை குறிச்சு எதிர்மறையா சிந்திக்குது. உங்களோட குடும்பமும் இவன் சரிப்பட்டு வர மாட்டான், உருப்பட மாட்டான் என்னது நம்புது, அதையே சொல்லுது. உங்களோட நண்பர்களும் அதையே சொல்றாங்க, உங்களை சுத்தி வாழ்றவங்க அதே சொல்றாங்க. ஆனா நீங்களும் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க தேவன் சொன்னதை எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? இல்ல நீங்க உலகம் சொல்றதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களோட நண்பர்கள் சொல்றதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த எதிர்மறையான காரியத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆபிரகாம் சாராள போல ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்துல இப்படி எண்ணிக்கொண்டிருந்த ஆபிரகாம் சொல்றாரு, கூடாரத்துக்குள்ள இருந்து கொண்டு எதிர்மறையான சிந்திச்சு கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருக்காத, அந்த கூடாரத்தை விட்டு வெளியில வா. தேவனால ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அங்க சாராள் நகைக்கிறான், ஆபிரகாம் சிரிக்கிறான். அவன் முகமுப்புற விழுந்து நகைத்து சிரிச்சு கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீங்கள் உங்களை குறிச்சு எதிர்மறையா உலகம் என்றபடி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எண்ணாம இருக்கிறீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எண்ணாம உலகம் பண்ணுகிறபடி எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அவர் ஆகும்படி செய்வாங்க, அவர் நடத்தி முடிப்பார். என் தேவன் சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிற தேவனா இருக்கிறார், முடியாததை முடியப்படுகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அனைவரும் சொல்லாம இருக்கிறீங்க, சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். எங்க அப்பா அம்மா அறிந்திருக்கிறார் இல்ல, என்ன என்ற பிள்ளை அறிந்திருக்கிறது இல்ல, அவங்க முப்பாட்டின் அறிந்திருக்கிறார், பாஸ்டர் அறிந்திருக்கிறார் இல்ல, எனக்கு ஜெபிச்சவர் அறிந்திருக்கிறார் இல்ல, நீங்க அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சாராளுக்கு கர்ப்பம் உண்டாக சாரா விசுவாசிக்கணும். விளங்குதா? ஆபிரகாமுக்கு பலம் வரணும்னா ஆபிரகாம் விசுவாசிக்கணும். விளங்கு? ஆபிரகாம் அவிசுவாசமா இருந்து சாரா விசுவாசமா இருந்து அது நடக்காது. ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாதான் ஒருமனப்பட்ட காரியம் நிறைவேறும். அப்படிதான் இந்த வேதம் சொல்லுது. இருவர் ஒருமனப்பட்டா, ஒருமனப்பட்டு ஜெபிச்சா அது நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், நீ விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆக கருவது. அப்ப நாங்க என்ன சொல்றது? ஆபிரகாம் சாரா என்ன செஞ்சாங்க? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதால் 99வது வயதுல ஆபிரகாம் அறிந்து கொண்டான். அப்ப என்ன சொல்லுங்க? நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை சொல்லுங்க, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் பொய்யுரையாதவராய் இருக்கிறார். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குவார், முடியாததை முடிய பண்ணுவார், கூடாததை கூடும்படிக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொன்னது மனிதனால் கூடாதது, என்னால் கூடாதது, என்னால் முடியாதது தேவனால் முடியும். தேவனால் கூடும். தேவனால் நடத்தி முடிப்பான். யார் ஒருத்தர் மனுஷனை நம்பாம கர்த்தரை நம்புகிறான், அவனுடைய பலத்தை பலவீனத்தை பார்க்கலாம கர்த்தருடைய பலனை பார்க்கிறான், அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப இந்த 2 வசனத்துல என்ன சொல்லுது? அந்த 14ஆம் வசனத்துல சாராளை பத்தி சொல்லுது, 12ஆம் வசனத்துல ஆபிரகாமை பத்தி சொல்லுது. அங்க சாராளுக்கு ஒரு எதிர்மறையான பலவீனம் இருக்குது, ஆபிரகாமுக்கு ஒரு எதிர்மறையான பலவீனம் இருக்குது. இப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறமா இருந்தா இவங்க தங்களுடைய பலவீனத்தை பார்க்காம தங்களை பலப்படுத்துகிற கர்த்தரை பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறமா இருந்தா, நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கணுமா இருந்தா, நீங்க உங்களுடைய இயலாமையை பார்க்காம, உங்களுடைய பலவீனத்தை பார்க்காம தேவனுடைய பலனை சார்ந்திருக்கும் போது, நீங்க தேவனை சார்ந்திருக்கும் போது தேவன் உங்களை பலப்படுத்தி நீங்க எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லப்படுத்தி பாருங்க.
விசுவாசத்தினால சாராலும் மற்றவங்களை போல இவனுக்கும் எதிரான அற்புதம் நடந்தது. எதிரான அவள் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறினது என்றால் அவள் கடவுளை விசுவாசித்ததால் இன்னைக்கு நிறைய தேவைகளோடு நீங்க இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நீங்க இருக்கலாம், நிறைய எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க இருக்கலாம். இதுல இருந்து வெளியே வர முடியாது என்று அவநம்பிக்கையுடையவர்களா இருக்கலாம், பயம் உள்ளவர்களா இருக்கலாம், கவலை உள்ளவர்களா இருக்கலாம், மனசோடு உள்ளவரா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நீங்க ஆராதிக்கிற, நீங்க தேடி வந்து இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவர் இன்னார் என்பதை நீங்க இன்னைக்கு அறிந்து கொள்ளும் போது, சாராள போல ஆபிரகாம போல நீங்க அறிந்து கொள்ளும் போது, அதை இருதயத்துக்குள்ள போட்டு அதை நம்பி விசுவாசிக்கும் போது, அதை உங்களுடைய தனிப்பட்ட தியானத்துல உங்களுக்குள்ள நீங்க சொல்லும் போது, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். யார் என்ன எண்ணினாலும் பரவாயில்ல, என்னைய குறிச்சு என்னைய சுத்தி இருக்கிற என்ன எண்ணினாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னைய குறிச்சு என்ன என்றார் என்றுதான் முக்கியம். தாவீதை எல்லாரும் எப்படி பாக்குறாங்க? இவன் சின்ன பையன், இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்ட வர மாட்டான், இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் வாய்க்கு. அவனுடைய சகோதரர்கள் இப்படித்தான் பாக்குறாங்க. அந்த யுத்த களத்துல நின்று அவனுடைய 3 சகோதரர்களும் அந்த தாவீதை எப்படி பாக்குறாங்க? அவனுடைய தகப்பன் தாவீதை எப்படி பார்க்கிறான்? நீ போய் ஆடு மேய்க்க போ, அது இவங்கெல்லாம் உயரமான ஆக்கும், நீ எல்லாம் யுத்தத்துக்கு சவுண்ட் ராஜாவோட போங்க, நீ எங்க போவாது, நீ போட நீ என்ன எடுக்க மாட்டாங்க, உயரமான ஆக்கள் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, நீ கொஞ்சம் வெள்ளையா இருக்காங்க போனா கருத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. சகோதரர் ஆடு சாப்பாடு கொடுக்கறதுக்கு தகப்பன் அனுப்பி அங்க யுத்த களத்துக்குள்ள வரும்போது தாவீதாவே அவன் அங்க இருக்கிற சகோதரர் என்ன சொல்றாங்க? அந்த கொஞ்சம் ஆட போய் வனாந்திரத்துல மேய்க்கிறத அப்படின்னு இங்கே வந்த அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சொல்றான், முகாந்திரத்தோட தான் தேவன் நீங்க பிறந்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன இவன் ஏமாத்திரம் அவன் எப்படி பேசுறான் பாருங்க. ஏனென்றா அவன் சிங்கத்தின் கைப்பும் கரடியின் கைப்பும் தன்னை தப்பு வைத்தவர்களே நம்பிக்கையை வச்சிருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு நீங்க இருக்கிற பிரச்சனையை நீங்க பெருசா பாருங்காதீங்க. கடந்த காலத்துல இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தப்பு வைத்த ஆண்டவர் இது இருக்கிற இந்த ஏமாத்திரமான பிரச்சனைகளுக்கு உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த எப்பயும் இந்த விசுவாசத்தை குறிச்சு போதிக்கும் போது எனக்கு மிகவும் பிரியும். என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது இந்த விசுவாசம் என்ற ஒரு அந்த வெளுத்தினாலதான், இந்த விசுவாசம் என்ற ஒரு காரியத்தினாலதான். இவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை தேவன் வேதத்துல வைத்திருக்கிறாங்களா? இப்ப நம்ம எல்லாரும் ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார் என்ன காத்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில என்னத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது பூமியில ஜபிக்கிறது போல நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சிறப்புல நிக்கிறவங்க போல நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்க 666 நடிக்கிறாங்க, 5 கிறிஸ்து வந்துட்டான். அப்ப அதுக்கு பயந்து அந்த காலத்துல பைபிளை படிக்கிறது போல, சர்ச்சுக்கு போறது போல, ஆராதிக்கிறது போல, உபவாசம் பண்றது போல, முழங்கால இருந்து மண்டாடுறது போல நடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவங்க இப்ப என்ன அவங்களோட வாழ்க்கையை தாந்தமா வாழ்ந்துட்டு கடைசி காலத்துல ஆண்டு வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே, எக்கால சத்தம் முடிச்ச உடனே, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வந்த உடனே பயத்தினால என்ன செய்யறாங்க? இப்ப ஆலயத்துக்கு போறாங்க, முழங்கால் படிக்கிறாங்க, பைபிள் தேடுறாங்க, பைபிள் கிடைக்காது, வசனம் கிடைக்காது. அப்ப வந்து கேட்பாங்க, ஐயோ பாஸ்டர் எனக்கு போதீங்க, எனக்கு சொல்லித்தாங்க. அப்ப வசனத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டு, அப்ப வசனத்தை நீங்க தேடுவீங்க, வசனம் இருக்காது. இப்ப நிறைய பேர் என்ன, பெட்ரோலுடைய விலை கூடின உடனே, பெட்ரோல் நிறைய நாள் இல்லாம போன உடனே பெட்ரோலுக்கு அந்த செட்டு இந்த செட்டு அலைஞ்சு திரிகிறாங்க. அதே போல வசனமே கிடைக்காம போகும், வசனம் இல்லாம போகும். ஏன்னா வசனம் கேட்கணுமா இருந்தா இங்கிருந்து எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்கும். அப்படி எல்லாம் சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வரும்போது இன்னைக்கு பெட்ரோலுக்கு அலைஞ்சு திரிகிற மாதிரி வசனத்தை தேடி அலைஞ்சு திரிவோம். அப்ப நமக்கு வேலை பெருசா தெரியாது, குடும்பம் பெருசா தெரியாது, மனைவி பெருசா தெரிய மாட்டாங்க, வேற காரியம் பெருசா தெரியாது. வார்த்தை 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 அப்ப தாகம் வரும். அது பொய்யான மயமானமான தாகமா இருக்கு. பயத்தினால தாகமா இருக்கும். ஏன்னா பயத்தினால தாகமா இருக்கும். எப்படியாச்சும் சமூகத்துல போயிடும், நரக வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாதுன்ற பயத்தினால தாகமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அந்த அவர் வருகையின் போது எதற்கு எதிர்பார்ப்பாரு? இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனத்திலையும் விசுவாசம் இருக்கான்னு தான் பார்ப்பார். விசுவாசத்தோடு ஜெயிக்கிறாங்கன்னு தான் பார்ப்பார். விசுவாசத்தோடு நீ பின்பற்றி வருகிறான்னு தான் பார்ப்பார். அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கான்னு தான் பார்ப்பார். அவன் வெளிப்பிரகாரமா வெள்ளவர் கொடுத்திருக்கிறான்னு பார்க்க மாட்டார். விளங்குதான்? அவன் வெளிப்பிரகாரமா அது போடலையா இது போடலையா அதை கழிக்கிட்டாங்க இதை கழிக்கிட்டாங்கன்னா பார்க்க மாட்டான். அவன் என்னதான் செய்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனுக்குள்ள என்னை அவன் நம்புறானோ, என்னை அவன் விசுவாசிக்கிறானா, அவன் முடிவு வருகின்ற விசுவாசத்தை நிலைத்திருக்கிறானா, அவளை போல அவனுடைய முடிவுல விசுவாசத்தை காத்து கொண்டானா. உங்களுடைய முடிவுல விசுவாசத்தை காத்து கொண்டீங்களான்னு தான் பார்ப்பார்.
சாகரத்துக்கு முன்னுக்கு விசுவாசம் இல்லாம ஆண்டவரே ஆனா நான் சாக போறேன், எனக்கு கைகால நெஞ்செல்லாம் புலவர்கள் அடிக்கிறதை எடுத்துக்கொள்ளுங்க, நம்மை நம்புறேன் பொய்யான பயத்தினால அந்த அது இல்லை. அவனுடைய விசுவாசத்துல அவன் எப்படி வாழ்ந்து இருக்கிறான் விளங்குதான். அதனாலதான் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்போம். கடைசி காலத்துல எப்படியாச்சு அங்க எக்காலம் நான் தெரிஞ்சிருந்தானே அப்ப நம்ம செருப்புல போய் வாரத்தை கேட்டா போதும் இல்ல. ஆண்டவர் விசுவாசத்துக்காக பார்க்கலாம். எத்தனை பேர் நாமே சொல்றீங்க? வேதம் சொல்றது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்துல வருகிறவன், தேவனிடத்துல சேருகிறவன், ஜபிக்கிறவன், வேதத்துல படிக்கிறவன், உபவாசிக்கிறவன், திறப்புல நிற்கிறவன் என்ன செஞ்சாலும் நீங்க விசுவாசத்தோடு செய்யும் போது ஆண்டவனுடைய விசுவாசத்தை தான் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு எதைகளை செய்கிறீங்களோ அவைகளை ஆண்டவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உங்க இருதயம் தேவனை நம்புதான், தேவனை விசுவாசிக்கிறார். வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையின் விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, எனக்கு சந்தேகம் இருக்குதா, பயம் இருக்குதா, ஆண்டவர் இதைத்தான் பார்க்கிறார். நீங்க தேவனை விசுவாசிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து 24 வருஷத்துக்கு பிறகுதான் இப்போது நடந்தது. ஏனென்றா 24 வருஷமா அவங்க என்னத்தை பேசிக் கொண்டிருக்காங்க. நீங்க ஆதியாகமம் 18 எடுத்துக்கொள்ளுங்க வேணுமா? ஆதியாகமம் 18 தெளிவா இருக்குது. அவங்களுக்கு 24 வருஷமா காலதாமதம் ஆனதுக்கு காரணம், வாக்குத்தத்தம் நிறைவேறாததுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, அவர்கள் தான். 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசத்திலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓட தரைப்பட்டம் குனிந்து, ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் உமது அடியோனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சமைத்து கொண்டிருங்கள், நீங்கள் கொண்டு திடப்படுத்திக் கொள்ளும். அப்படி 10-11ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வந்தேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயது சேர்ந்து முதியவர்களாக இருந்தார்கள். அழகா சொல்லுது பாருங்க. 10ஆம் வசனத்துல அந்த தூதன் வந்து சொல்றாரு, ஒரு உட்பவ காலத்துல, அதாவது ஒரு 10 மாதத்துல நிச்சயமா, அதாவது ஆபிரகாமுக்கு 99 வயது இருக்கும் போது அந்த தூதன் வந்து சொல்றாங்க, அடுத்த வருஷம் இன்னும் 10 மாதத்துல நிச்சயமா உனக்கு ஈசா உன்னிடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது சாராள் பின்னுக்கு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களா இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? கிழவனும் கிழவியுமா இருந்தாங்க. அப்ப பைபிள் சொல்றது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, அப்படின்னா இனி என்ன செய்ய முடியாது, அந்த உதிரப்பாப்பு நின்று போனபடினால இனி என்ன செய்ய முடியாது, குழந்தைய பெற்றெடுக்க முடியாது, குழந்தைய சுமக்கிற பெற்றெடுக்கிற பாக்கியம் பலனற்றவளா இருக்கிறார். இதுதான் அவருடைய சூழ்நிலை. அப்ப 12ஆம் வசனத்துல அது நிலைமைன்றது பிரச்சனை இல்லை, ஆனா 12ஆம் வசனத்துல அதை வாயினால பேசுறாங்க, அதுதான் பிரச்சனை. உங்களுடைய சரீரத்துல பலவீனம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அது சுகம் உண்டாகணுமா இருந்தா உங்களுடைய பலவீனத்தை பேசுனீங்கன்னா சுகம் உண்டாகாது. 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் எதனால ஆகையால் சொல்றாள் தானே. ஆகையால் எதனால என்றால் சாராள் முதிர்வயதா இருந்தபடினால, தன்னுடைய ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போனபடினால சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, என்னது சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, எதனால நகைத்தாலாம், எதனால அவர் நகைக்கிற சூழ்நிலை வந்தது. அந்த ஊழியக்காரன் ஒரு வார்த்தையை சொல்றார், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், ஏன்னா உங்களால முடியாததை கர்த்தர் முடிய பண்ணுவாரு, சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குவாரு. நிறைய பேர் என்ன செய்றீங்க, கடவுளை நம்புறதுனால நீங்க விசுவாசிக்கிறீங்க, ஆமேன்னு சொல்றீங்க. இப்ப சில பேருக்குள்ள உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் என்னது, இதெல்லாம் உருட்டு, இதெல்லாம் இப்படின்னு தோணும். ஏன்னா உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு நகைப்பு உண்டாகும். யாருக்கு உண்டாகும்? விசுவாசம் இல்லாம பயம் இருக்கிறவனுக்கு பயம் என்ன, இது அவிசுவாசம் உண்டாகும். இப்படிப்பட்ட நகைப்பு உண்டாகும். அப்ப இதுல என்ன சொல்லுது பாருங்க, 12ஆம் வசனத்துல சாராள் முதிர்வயதா இருந்தபடினால, அவளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போடபடினால, அந்த ஊழியக்காரன் என்ன விசுவாச வார்த்தையை சொன்னாலும் அவளுக்குள்ள நம்பிக்கை வரல, சந்தேகம் தான் வருது. அவளுக்குள்ள நம்பிக்கை வரல, நகைப்பு தான் வருது, ஏளனம் தான் வருது, பரியாசம் தான் வருது. அப்ப ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, வெளியே நகைக்கல, என்ன வெளியே நகைக்கலாம். எங்க நகைப்பு உண்டாகுது?
உள்ளத்துல நகைப்பு உண்டாகுது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களோட உள்ளத்துல நகைப்பு உண்டாக கூடாது. உங்களோட உள்ளத்துல ஆமேன் என்ற வார்த்தை உண்டாகும். நிறைய பேருக்கு வெளியில ஆமேன் வருது இல்லை, ஏன்னா ஆனா உள்ள உண்டாகும். உள்ள நீங்க ஆமேன் ஆமேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கணும். என்னடி நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்ப நான் பிரசங்கம் இப்ப கேட்கும் போது நான் செய்யற காரியம் என்னண்டா, நான் வெளியில சத்தமா ஆமேன்னு சொல்லாட்டியும் நான் எனக்குள்ள என்ன செய்வேன், அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஊழியக்காரர் போதிக்கிற வார்த்தையை போன்ல டிவியில கேட்டு அதை எனக்குள்ள சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவர் முடியாததை சாத்தியமாக்குற தேவன் ஊழியக்காரர் சொன்னாரா இருந்தா நான் எனக்குள்ள சொல்லுவேன், முடியாததை சாத்தியமாக்குற தேவனா என் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எப்பயுமே அதிகமா நான் போதிக்கும் போது நான் உங்களையும் சத்தமா சொல்றதுக்கு அதான் காரணம். ஏனென்றால் நீங்க சொல்லும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க சொல்லும் போது உங்களோட விசுவாசம் வர்த்திக்கப்படும். நீங்க வாயை திறந்து சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பதான் எரிகோ முதல் இடிந்து விழும், உங்களுடைய சூழ்நிலைகள் இடிந்து விழும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்களே? அப்ப இந்த இடத்துல பாருங்க, சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும். இப்ப என்ன செய்றாள் பாருங்க, அவளுக்கு இருக்கிற பிரச்சனை, அவள் வாயத்திலிருந்து பேசக்கூடாது. பேசினா என்ன நடக்கும்? கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறாது. அப்ப கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை இந்த 24 வருஷம் சாராளுக்கு நிறைவேறாததுக்கு காரணம் என்னண்டா, அவங்க இதையே பேசிக்கொண்டிருக்கிறாங்க. எதையே பேசிக்கொண்டிருக்கிறாங்க? அவங்களுடைய பலவீனத்தையே பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்னத்தை பேசுறாங்க பாருங்க, நான் கிழவியும். எப்படி சொல்றாள் பாருங்க, நான் கிழவியும். என்ன, என் ஆண்டவன் அதாவது ஆபிரகாம் கிழவனுமா இருக்கிறார், எப்படி எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்கும். அப்ப என்னத்தை பேசுறாங்க? 24 வருஷமா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எங்களுக்கு வானத்தை நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல பிள்ளை பிறக்கும். அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்க, எப்படி பேசுறாங்க? 24 வருஷமா அவங்களோட வாய் என்னத்தை பேசுது, இருதயம் என்னத்தை நினைக்குது. என்னத்தை நினைக்குதுண்டா, கர்த்தருடைய வாக்குத்தத்தின் மேல் அவிசுவாசம் உள்ளதா இருந்து என்னத்தை இருதயம் நினைக்குதுண்டா, நான் கிழவன், என்னுடைய கணவனாகிய ஆபிரகாம் வந்து கிழவன், நான் கிளவி, எங்களுக்கு இன்பம் உண்டாகாது, எங்களுக்கு ஈசாக்கு உண்டாக மாட்டான், எங்களுக்கு புள்ள உண்டாகாது. ஆண்டவர் உண்டாகும் என்று சொல்றாரு, இவங்க உண்டாகாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் நடக்கும் என்று சொல்றாரு, இவங்க நடக்காதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் முடியும் என்று சொல்றாரு, இவங்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் கூடும் என்று சொல்றாரு, இவங்க கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இதனாலதான் இப்போ நடக்கல, இதனாலதான் அதிசயங்கள் நடக்கல, இதனாலதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படல, இதனாலதான் நம்முடைய பிரச்சனைகள் மாறல. ஏன்? ஆண்டவர் உனக்கு உண்டாகும் என்று சொல்றாரு, இது எப்படி உண்டாகும் நாங்க கேள்வி கேட்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆண்டவர் உண்டாகும் என்று சொன்னா அவர் உண்டாக்க பண்ணுவார்னு விசுவாசிக்கும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அதுக்கு எத்தனை எதிர்மறையான காரியம் இருக்கலாம், நடக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர், அவரால முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. என்ன, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல இதைத்தான் அந்த காரியம் சொல்லுது. அப்ப 13 எப்படி இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அதுக்கடுத்து 13:14 எல்லாரும் சேர்ந்து என்னோட வாசிங்க. என்ன சொல்லுங்க? அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுங்க? அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். சொல்லுங்க, நான் கிழவியா இருக்க நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அப்ப நீங்களும் சொல்லலாம், நான் இந்த சாதாரண தொழில இருக்க, நான் எப்படி வாகனம் வாங்குவேன், நான் எப்படி பெரிய வீடு கட்டுவேன், நான் எப்படி முதல் கட்டுவேன், நான் எப்படி அது கட்டுவேன், அது வாங்குவேன், இது வாங்குவேன், நீங்க போதிக்கப்படி நான் எப்படி வாழுவேன் பினாசன்னு சொல்லக்கூடாது. நான் என்னுடைய வேலை அற்பமா இருந்தாலும், நான் எடுக்கிற சம்பளம் குறைவா இருந்தாலும் அதை என் கர்த்தர் எனக்கு வர்த்திக்க பண்ணுவார். அப்படித்தான் சொல்லணும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா இப்படியே தான் இருப்பீங்க. இதை நீங்க எப்போ சொல்ல ஆரம்பிக்கணுங்க, அப்போதான் மாற்றம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, சொல்வானே, கர்த்தரே சொல்றார், இயேசுவே சொல்றார். பழைய ஏற்பாடுல வந்து கர்த்தர் வர்றதெல்லாம் அது இயேசுதான். பழைய ஏற்பாடுல இயேசு அப்படித்தான் வந்தார். தேவதூதர் மூலமா வந்தார். அதுல கர்த்தர் அதிகமா சொல்லப்படுகிற வார்த்தைகள், அல்லது கர்த்தருடைய தூதனால சொல்ற வார்த்தைகள் இயேசுவை குறிக்குது. அப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, சாரனே இப்படி சொல்றார், இப்படி பயத்துக்குரிய சந்தேகத்துக்குரிய அவிசுவாச வார்த்தைகளை பேசுறார். இதனாலதான் உனக்கு பிள்ளை பிறக்காம இருக்குது, இதனாலதான் உனக்கு அற்புதம் நடக்காம இருக்குது. நான் உனக்கு 75 வயசுலயே வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், ஆனா இன்றைக்கு வரைக்கும் நீ அதை பெற்றுக்கொள்ளாம சுதந்திரிக்காம இருக்கிற. என்ன நல்லது உன்னாலதான். இப்ப 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் எல்லாம் ஆகும். என்ன சொல்லுங்க? கர்த்தரால்
எல்லாம் ஆகும். என்ன அதுக்கடுத்து சொல்றாரு பாருங்க, உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். எப்படி ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாரு பாருங்க. சந்தேகப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, சந்தேகப்படாது, உங்க சரீர பலவீனத்தை பார்க்காத, உங்க இயலாமையை பார்க்காத, உனக்கு இருக்கிற குறைவுகளை பார்க்காத, என்னைய நம்பு, என்னைய விசுவாசி, என்னுடைய வார்த்தையை நம்பு. உட்பவ காலத்துல எனக்கு குமாரன் இருப்பான்னு வாயத்திலிருந்து சொல்லு. நான் கிழவி எங்களுக்கு இன்பம் உண்டாதுன்னு சொல்லாத. ஒரு உட்பவ காலத்துல 10 மாதத்துல பிள்ளை இருக்கும்னு சொல்லு. அப்படின்னு நீ சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் மாற்றம் வரும். அதுக்கு பிறகு அவங்க இதை எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் மாற்றம் வந்தது. அடுத்த ஒரு 10 மாதத்துல 99 வயதுல ஆண்டவர் இதை சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்றாரு. அப்ப இருந்து விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 100வது வயதுல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள், கடவுள் கொடுத்த காரியங்கள், நீங்க கேட்ட பிரசங்கத்தின்படி இன்னும் வாழ்க்கை இல்லாததுக்கு காரணம் கடவுள் அல்ல, உங்களுடைய காரணம் இல்ல, உங்களோட அப்பா அம்மா இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க அல்ல. விளங்குதா? கர்த்தர் சொன்னதை நீங்க எண்ணாம மனுஷன் சொல்றதை எண்ணுகிறபடினாலதான் நடக்கல. கர்த்தர் சொன்னதை நீங்க இருதயத்துல நினைக்காம விசுவாசிக்காம மனுஷன் சொன்னுகிறத நம்புறதுனால, உங்களுடைய சரீர பலவீனத்தை நம்பி விசுவாசிக்கிறதுனாலதான் ஒன்றுமே நடக்கல. கர்த்தர் சொன்னதை வாயத்திலிருந்து சொல்லாம, இருதயத்துல விசுவாசிக்காம, எந்த சிந்தையோடு அதை எண்ணிக்கொண்டிருக்காம உங்களுடைய குறைவுகளை, பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறதால நடக்கல. இப்ப சாராளுடைய வாழ்க்கையில அவள் எப்ப கற்பந்தரிக்க பலன் அடைந்தால் தெரியுமா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தேவதன் சொன்ன போது, வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மை இல்லவர் எப்ப எண்ண ஆரம்பிக்கிறார், தன் சரீரம் பலவீனமா இருக்கின்ற என்றதை விட்டுட்டு, நான் கிழவி என்றதை விட்டுட்டு, தான் கிழவி என்றதை விட்டுட்டு, தன் சரீரம் கற்பம் தரிக்க என்னால முடியாதுன்ற அதை எண்ணுறத, சிந்திக்கிறத, பேசுறத விட்டுட்டு, எப்ப என் வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் உண்மை இல்லவர் என்று எண்ண ஆரம்பிச்சாலோ அன்றைக்கு தான் அவள் கற்பம் தரிக்க பலன் அடைந்தார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா இருந்தா, உங்களுடைய பிரச்சனைகள் மாறணுமா இருந்தா, உங்களுடைய சூழ்நிலைகள் மாறணுமா இருந்தா, நீங்க எப்ப கர்த்தரை பத்தி, அவர் சொன்ன வார்த்தையை பற்றி என்ன ஆரம்பிக்கிறீங்களோ, சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதை இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதை வாயத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப நீங்க எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிறத மிஞ்சி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை தேவையா இருந்தது, மிச்சம் எல்லாம் அவனுக்கு இருக்குது. அதே போல உங்களோட வாழ்க்கையில எல்லாம் இருக்குது, அதையும் கர்த்தர் தான் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? ஏதோ ஒரு காரியத்துல குறைவோடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல தேவையோடு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட்டு இருக்கலாம். அந்த காரியத்துல உங்களுடைய இயலாமையை பார்க்காம, உங்களோட பிரச்சனையை பார்க்காம, உங்களுடைய தேவையை பார்க்காம, ஆண்டவரே என்னுடைய இந்த இயலாமையில, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனையில, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த போராட்டத்துல, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த தேவைகள் மத்தியில, ஆண்டவரே நீர் செயல்பட வல்லமை உள்ளவரா இருக்கிறீர், நீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர், இதுல எனக்கு ஒரு மாற்றத்தை நீர் நிச்சயமா தருவீர் என்று கர்த்தர், அவர் உண்மையுள்ளவர் என்றத, அவர் போதுமானவர் என்றத, அவர் வல்லமை உள்ளவர் என்றத, அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் யார் என்றதை நீங்க எண்ணும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க அதிசயத்தை காண்பீங்க. கர்த்தர் இறங்கி உங்களுக்கு உங்கள் பிரச்சனையின் மத்தியில வேலை செய்கிறத பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போகிறோம்? அப்படியே நாங்க அனைவரும் எழுந்து நின்றவர்களாக ஒரு பாடலை பாடி, நான் காணிக்கைக்கு பாடினதே பாடலை பாடி, அந்த பாட்டை தான் சொல்லுது, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, என் கண்களை ஏறெடுப்பேன். நான் யாரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோம்? அந்த வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறோம். நாங்க சூழ்நிலைகளை பார்க்கிறது கிடையாது, மனிதன் சொல்லுகிறத பார்ப்பது கிடையாது. ஏனென்றா நான் என் தேவனை பார்க்க போறேன், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன். நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன், உண்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகளை நான் பார்ப்பது கிடையாது, உலகம் சொல்லுவதை நான் கேட்பது கிடையாது. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல அழைக்கிற தேவன் நீரே. சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இருந்து இல்லை. உண்மையே நோக்கி பார்க்கிறேன். நான் வெளிநாட்டு மாமாவை நோக்கி பார்க்கல,
என்ன பக்கத்து வீட்டு மாமியை நோக்கி பார்க்கல, நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க, வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமிருந்தும் இல்லை, நான் தேவனையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? நான் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது, நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. என்ன, நான் வாய்க்காலை பார்க்கல, என்ன காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, ஆண்டவர் சொல்லிட்டார் வாய்க்கால் நிரம்பும். நான் வாய்க்காலை வெட்ட போகிறேன், ஆண்டவர் அதை நிரப்புவார். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க விதையுங்க, ஆண்டவர் அறுவடையை தருவார். எல்லாம் சேர்ந்து உற்சாகமா நாங்க பாடுவோம்.